لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون. وقال النبي صلى الله عليه وسلم من أفطر يوما في رمضان في غير رخصة رخصها الله له لم يقضي عنه صيام الدهر وإن صامه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உன்னதமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பினுடைய மேலான ரிதாவை பொருத்தத்தை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்தார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமும் அருளும் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நிறைவு செய்யும் நிலையில் நாம் இருக்கிறோம். புனிதமான ரமதான், அருளான ரமதான், புனிதமான ரமதான். ஆயத்துகளிலும் ஹதீஸ்களிலும் புனிதமான ரமதானுடைய நோன்பை பற்றி, அதை பேணுவதில் உண்டான சோபனங்களை பற்றி, அதை விடுவதனால் உள்ள கடுமையான எச்சரிக்கைகளை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிரம்ப நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வான், குலு வஷ்ரபு ஹனீஹம் பிமா அஸ்லஃப்தும் பில் அய்யாமில் ஹாலியா. உலகத்தில் நீங்கள் பட்டினியாக இருந்த காரணத்தினாலே நீங்கள் இப்பொழுது இன்பமான முறையிலே சுவனலோகத்திலே உண்ணுங்கள், அருந்துங்கள், செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சோபனம் சொல்வான் என்று வருகிறார். அல்லாஹ் அதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கினார். கண்ணியமானவர்களே, அதற்கு சொல்லப்பட்ட கூலிகள் ஏராளம். புனிதமான ரமதானுடைய நோன்புக்கு, பொதுவாக நோன்புக்கும் குறிப்பாக ரமதானுடைய நோன்புக்கும் சொல்லப்பட்ட கூலிகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல, உன்னதமானது. இது ஒரு மகத்தான வாய்ப்பு, உன்னதமான ஒரு அருள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள். சந்தர்ப்பத்தை நாம் தவற விட்டு ரமதான் முடிந்த பிறகு கவலைப்படக்கூடாது, ஆகிரத்தில் நாம் நஷ்டப்பட்டு விடவும் கூடாது. எனவே மகத்தான ஒரு சந்தர்ப்பம் என்று இதை நாம் பயன்படுத்தி பூரணமாக நோன்பு நோக்கும், எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நோன்பு நோக்கு. சல்லாசன் சொன்ன மாதிரி, நீங்க ரமதான்ல காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டீர்கள், அதற்கு பிறகு அதை கதா செய்தீர்கள். காலமெல்லாம் கதா செய்தால் கூட ரமதானுடைய குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த நோன்பை வைத்ததற்கு ஈடாக ஒரு நாளும் ஆகவே முடியாதுன்னு சொன்னான். என்றால் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி நோன்புக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய கூலி என்பது சாதாரணமானதல்ல. இன்னொரு சின்ன மலையாள பைத்தை நான் பார்த்தேன். அஸ்ஸௌமுலி എന്നാണ് റബ്ബ് പറഞ്ഞത്, மதிமதி எந்தது சிரேஷ்டதமானது. அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கே சொந்தம் என்று அல்லாஹ் சொன்னான். சுப்ஹானல்லாஹ், மதி இது போதும் ரப்பே, இதுக்கு வேற என்ன சிறப்பு வேணும் என்று கேட்கிறார் அந்த கவிதை. இதுக்கு வேற என்ன சிறப்பு வேண்டும்? ரப்பே நமக்கு கிடைத்து விடக்கூடிய மகத்தான ஒன்று நோன்பு என்பது. அதனால இந்த நோன்பை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பூரணமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, போனுக்கு சார்ஜ் ஏத்துறோம். அது மாதிரி ரமதான் என்பது நம்முடைய ஈமானுக்கு சார்ஜ். அடுத்த ரமதான் வரை நம்முடைய வலிமையான ஈமானுக்கு உண்டான ஒரு சார்ஜை போல இது நம்முடைய ஈமானுக்கு சார்ஜை தரக்கூடிய ஒன்றுதான் என்று பெருமக்கள் உதாரணம் சொல்லி காட்டுவார். அதனால பூரணமான முறையிலே ரமதானுடைய நோன்பிலே கவனம் செலுத்தி நாம் அவயவங்களையும் பேணி, தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து, தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதை தவிர்த்து, தேவையில்லாத விஷயங்களை கேட்பதை தவிர்த்து பூரணமாக நல்லோர்களும்
அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நன்மக்களும் எப்படி நோன்பு வைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நோன்பை வைக்க வேண்டும் என்று எனக்கு உங்களுக்குமாக மீதியுள்ள நாட்களை பேணுதலாக கழிப்பதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அத்தகைய நோன்புகளாக நம்முடைய நோன்பை ஆக்கி அருள்வான். ரமதானுக்கு என்று 2 ஜிஹாத் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெருமக்கள். ஒன்று பகலிலே நோன்பு வைப்பதை கொண்டு ஜிஹாத், இன்னொன்று இரவு காலங்களில் நின்று வணங்குவதை கொண்டு ஜிஹாத். இரவு காலங்களில் நின்று வணங்குவதை கொண்டு ஜிஹாத். நோன்பை பற்றி ஹதீஸிலே எந்த வாசகம் வந்திருக்கிறதோ, மன் காம ஃபீ ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் நோன்பு வைத்தார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், பரிசுத்தமானவர்கள் ஆக்குகிறான் என்று நோன்பை பற்றி எந்த வாசகம் வந்திருக்கிறதோ அதே வாசகம் ரமதானுடைய இரவு காலங்களில் நின்று வணங்குபவர்களுக்கு வந்திருக்கு. மன் காம ஃபீ ரமதான், யார் ரமதானுடைய காலங்களில் இரவு காலங்களில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் வ இஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நன்மை ஆதரவு வைத்தும், ஊஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று வருகிறது. அருமையான பெருமக்களே, எனவே நீங்கள் இரவு காலங்களிலே ரமதானுக்கு என்று விசேஷமான தொழுகை தராவி, ரமதானுக்கு விசேஷமான தொழுகை இருக்குது ஹதீஸில் தனியா. ரமதானுக்கு ஸல்லல்லாஹு என்னார்கள், ஷஹ்ருன், இந்த மாதம் கதவல்லாஹு லக்கும் சியாமா, அல்லாஹ் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், வ ஸனத்துலக்கும் கியாமா, இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு நடைமுறையாக்கி இருக்கிறேன், சுன்னத்தாக்கி இருக்கிறேன் சொன்னார். எனவே ரமதானுக்கு என்று விசேஷமான தொழுகை இரவு காலங்களில் நாம் தொழக்கூடிய தராவீஹினுடைய தொழுகை என்பது. தராவீஹ் என்பதை நீங்கள் தொழ நினைத்தால் ஜமாத்துடன் 20 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். அதுதான் தீன் பெருமக்கள், அதுதான் மார்க்கம். இன்னைக்கு தராவீஹுக்கும் தஹஜ்ஜுதுக்கும் மத்தியிலே வித்தியாசம் தெரியாமல் இந்த தீனையே கோமாளித்தனமாக்கக்கூடிய வீணர்கள் என்று சொல்ல வேண்டும். கடுமையான வார்த்தை சொல்ல பயமா இருக்கிறது. தராவீஹுக்கும் தஹஜ்ஜுதுக்கும் வித்தியாசம் தெரியாமல், தராவீஹ் என்பது ரமதானில் மாத்திரம் உள்ள விசேஷ தொழுகை, தஹஜ்ஜுத் என்பது எல்லா காலங்களிலும், ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுக வேண்டிய ஒரு தொழுகை தான் உன்னதமான தஹஜ்ஜுதுடைய தொழுகை. எனவே அருமையான பெருமக்களே, இந்த காலகட்டங்களிலே இரவு காலங்களை நாம் இபாதத்தை கொண்டு, தராவீஹை கொண்டு, தஹஜ்ஜுதை கொண்டு, உபரியான அதிகமான நல் வணக்கங்களை கொண்டு, எத்தனையோ இளைஞர்களையும் தெரியும், இரவு காலங்களில் தினம் 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 தஸ்பீஹுடைய தொழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன். இரவு காலங்களில் நீண்ட நேரம் குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறேன். தராவீஹ் முடித்து விட்டும் கூட நீண்ட நேரம் இரவு காலங்களில் தொழுகக்கூடிய நன்மக்களான எத்தனையோ அருமையான சகோதரர்களையும் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, ரமதானுடைய இந்த தராவீஹ் சம்பந்தமாக, இந்த தராவீஹுடைய வரலாறு என்ன சுருக்கமா, இந்த தராவீஹ் எப்படி வந்துச்சு நாம விளைக்கிறோம். ஏன்னா ஒரு காரியத்தினுடைய வரலாறு என்னங்கிறதையும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ரமதான்ல இப்படி ஒட்டுமொத்தமாக ஜமாஅத்தோடு சேர்ந்து 20 ரக்காத் தொழுவது என்பது ஸல்லல்லாஹு காலத்துல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகைக்கு வந்தார்கள். தொழுதாங்க, ஒரு கூட்டம் பின்னால தொழுச்சு. அந்த செய்தியை அடுத்த நாள் கேட்டு விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸை சொல்கிறேன். அடுத்த நாள் கூட்டம் கொஞ்சம் கூடிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடிருச்சு. ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறார். 3 நாட்கள் தொழுக வைத்தார்கள். 4வது நாள் அஜஸல் மஸ்ஜித் வன் நஹ்லிஹி, பள்ளியில இடம் பத்தல. பள்ளி அவ்வளவு நிரம்பி விட்டது, இடம் பத்தவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை என்னன்னா, இது கடமையாக்கப்பட்டு விட்டால், ஃபர்தாக்கப்பட்டு விட்டால், இந்த உம்மத்தில் யாராவது ஒருவர் செய்யாமல் விட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய ஹிசாபும் அதாபும் அல்லவா வந்துவிடும் என்று பயந்தார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 நாட்கள் 3 நாட்கள் தொழு வச்சாங்க. 4வது நாள் பார்த்தாங்க, போயிட்டாங்க. அதுக்கு என்ன நடந்துச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வரலாறை சொல்கிறார்கள். அதுபோல இந்த தராவீஹினுடைய ரமதானுடைய இந்த இரவு விசேஷமான தொழுகையினுடைய நிலை எப்படி இருந்தது, அதற்கு பிறகு உள்ள நிலை என்ன ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். கான الناس يصلون في رمضان بالليل اوزاعا, மக்கள் எல்லாம் இரவு காலங்களிலே தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார். சில பேர் தனியா தொழுதாங்க, சில பேர் நல்ல ஓத தெரிஞ்ச ஒரு ஆளு, அவருக்கு பின்னால 8 பேர் 10 பேர், ஹதீஸிலே 7 என்றும் 8 என்றும் 10 என்றும், சில கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய, ஒரு ஆட்களும் ஓத தெரிந்தவர்கள் தனித்தனியா அவங்க தொழு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னால ஒரு கூட்டம் தொழுது கொண்டு இருக்கிறது. இதுதான் நடந்தது ஸல்லல்லாஹு காலத்திலே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போனதற்கு பின்னாலே பள்ளியிலே இப்படி நடந்தது. தனியாக தொழுதார்கள், சின்ன சின்ன கூட்டமா தொழுதுச்சு. யார் நல்ல கிராத் ஓதுவாங்களோ, யார் அதிகமா ஓத தெரிந்தவர்களோ அவர்கள் பின்னால் ஒரு கூட்டம் இப்படித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு காலம் வரை இப்படித்தான் நடந்தது.
ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்றாங்க வதுஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸ் அலா தாலிக் இத்தகைய நிலையிலேயே ஸல்லல்லாஹு துன்யா விட்டு பிரிஞ்சிட்டாங்க. வதுஃபிய அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். வன்னாஸ் அலா தாலிக் மக்கள் இப்படி இருந்தார்கள். பள்ளியில வருவாங்க, தனியா தொழுவாங்க, சில பேர் ஜமாத்தா தொழுவாங்க, சில பேர் அவங்களுக்கு ஓத நல்ல தெரிஞ்ச ஆட்கள் பின்னால நின்று கூட்டம் கூட்டமா இப்படித்தான் தொழுது கொண்டிருந்தாங்க. இது இப்படித்தான் இருந்தது. வன்னாஸ் அலா தாலிக் சும்ம கானல் அம்ரு அலா தாலிக ஃபீ கிலாஃபத்தி அபீ பக்ர் அபூபக்கர் தானுடைய ஆட்சியிலும் இப்படித்தான் தொடர்ந்தது. அன்னை ஆயிஷா தான் சொல்கிறார், இப்படித்தான் ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பருடைய ஆட்சி காலத்திலும் சும்ம கானல் அம்ரு அலா தாலிக் ஃபீ கிலாஃபத்தி அபீ பக்ர் அபூபக்கர் தானுடைய காலத்திலும் இப்படித்தான் தொடர்ந்தது. வ சதரம் மின் கிலாஃபத்தி உமர் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தினுடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலத்திலும் இப்படித்தான் தொடர்ந்தது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? ஆரம்ப காலத்தில் அவருடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலம். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார், நடந்த வரலாறை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பள்ளியில வந்து பார்க்கறாங்க, அவுஸாஉம் முத்தஃபர்ரிகூன் பிரிந்து 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 கூட்டம் கூட்டமாக தனித்தனியா தொழுதுகிட்டு இருக்காங்க. யுஸல்லி ரஜுலு பினஃப்ஸி ஒரு மனிதர் தனியா தொழுகிறார், வ யுஸல்லி ரஜுலு ஒரு மனிதர் தொழுகிறார், வ யுஸல்லி பிஸலாத்தி ரஹத் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறது. இப்படி மக்கள் பள்ளியிலே மஸ்ஜித் நபவியிலே பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருந்தார்கள். وقال عمر حضرت عمر தான் சொல்கிறார்கள், لو جمعت على قارئ واحد لكان امثل ஒரு காரியினுடைய தலைமையிலே ஒரு ஆணுடைய தலைமையிலே இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும், எவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நினைத்தார்கள். உமர் தான் நினைத்தார்கள். நினைத்து சும்மா அசம அப்புறம் அது உறுதி கொண்டு விட்டார்கள். உறுதி கொண்டு விட்டு ஃபஜமஅஹும் அலா உபை இப்னு கஅப் ஹிஜ்ரி 14 ஹிஜ்ரி எத்தனைங்க இன்னைக்கு எப்போ ஹிஜ்ரி எத்தனை வருஷம்? 1447 ஹிஜ்ரி 14 அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹிஜ்ரி 14 சஹாபாக்களிலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். அவருடைய தலைமையிலே அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிஅம வஸ்னாஸ் யுஸல்லூன பிஸலாத்தி காரிஹிம் அவருடைய அந்த காரியினுடைய தலைமையிலே எல்லோரும் ஒன்று சேர்த்து சொல்றார்கள், இவ்வளவு அழகானது, எவ்வளவு மாண்பானது, எவ்வளவு உன்னதமானது என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அஜ்மஅத் அலைஹில் உம்மா உம்மத் இதன் மீது காலமெல்லாம் ஒன்றுபட்டு விட்டது. உம்மத் இதன் மீது ஒன்றுபட்டு விட்டது. அவ்வளவு சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அருமையான பெருமக்களே, இதுல உமர் தான் யாருன்னு விளங்கணும், உபை இப்னு கஅப் தான் யாருன்னு விளங்கணும். புத்திமான்களுக்கு சைக்கிளை போதும்னு சொல்லுவாங்க. ஏற்படுத்தியது அதற்கு உமர் தான் அவர்கள். யார் அவர்கள்? அதற்கு உமர் தான் அவர்கள். யாருடைய தலைமையிலே? உபை இப்னு கஅப் தானுடைய தலைமையிலே. உபை இப்னு கஅப் தான் யார்? அதற்கு உமர் தான் யார்? பெருமக்களே, 4 இமாம்களில் யாருக்கும் 20 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகை சேர்ந்து தொழ வேண்டும் என்பதிலே ஒரு இமாம் கூட மாறுபட்ட கருத்தை சொல்ல. பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களான அந்த நன்மக்கள் ஹிஜ்ரி 14 தொடங்கப்பட்ட அந்த காரியத்தினுடைய தொடர் சரித்திரம் கொரோனா வர 2 ஹரம்லயும் அதான் நடந்துச்சு. ஹரமுடைய சரித்திரம்ங்கிறது பதிவு, ஹரமினுடைய 2 ஹரமினுடைய சரித்திரம்ங்கிறது பதிவு. அதனால இந்த கொரோனா காலம் வரை உமர்தானுடைய காலத்தில் இருந்து இந்த கொரோனா வர 2 ஹரமிலேயும் 20 ரக்காத் இமாம் ஜமாத்தோடு தராவீஹ் தொழுகை இஷாவுக்கு பிறகு நடந்தது. காலம் எல்லாம் இவ்வளவு பேணுதலாக தொடர்ந்து வந்த காலம், இவ்வளவு காலமாக தொடர்ந்து வந்த காலம். அருமையான பெருமக்களே, இது மாத்திரமல்ல, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் ஆய்வாளர்கள்ல இமாம் திருமதி அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நஸீ, திருமதி, இப்னு மஜான் இருக்குது இல்லையா, இந்த 6 சஹீஹான கிரந்தங்களிலே இமாம் திருமதியினுடைய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, எல்லா ஹதீஸையும் பற்றி ஆய்வு செய்து ஒரு முடிவு சொல்வாங்க. இமாம் அபூ திருமதி ரஹ்மத்துல்லாஹி பழக்கம் எல்லா ஹதீஸை பற்றியும், மற்றவங்க ஹதீஸை வாய் செய்துக்கிட்டே இருப்பாங்க. இமாம் திருமதி அவர்கள் பல ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு நிலை என்று சொல்லி முடிவு ஒன்று சொல்வாங்க. அந்த இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸரு அஹ்லில் இல்ம் அறிவாளிகளில் பெரும்பாலானவர்கள் அலாமா ருவியன் அலியின் உமர் வகைரிஹிமா
உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், அது அல்லாத மற்ற சஹாபாக்களுடைய மின்ன சஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளில் இருந்து எல்லோருடைய கருத்தின்படி 20 ரக்காத்தன் 20 ரக்காத்துகள் தான் என்று இமாம் அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். எல்லா இமாம்களும் ஒன்றுபடுகிறார்கள், எல்லா முஹத்தீஸீன்களும் ஒன்றுபடுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இதுல எல்லா பெருமக்களும் ஒத்த இந்த கருத்து. குழப்பங்கள் வந்ததுங்கிறது பின்னாலதான். என்ன சொன்னாங்க, உலகத்துல ஒரு காலத்திற்கு அடுத்துள்ள காலம் இதை விட பித்னாமான காலமா தான் இருக்கு. நான் சொல்வது சரித்திரம். இந்த சொல்வதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க இயலாது. உமர்தான் ஆரம்ப காலத்தினுடைய தராவை எப்படி, ஹஜ்ரத் சித்தீக் அக்பருடைய காலம் எப்படி உமர்தான் ஏற்படுத்தியது, அதற்கு பிறகு காலம் காலமாக ஆயிரச்சட்ட வருடங்கள் அப்படி நடந்து வரக்கூடிய இந்த சரித்திரம். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, தராவியைக்கும் தஹஜ்ஜுதுக்கும் வித்தியாசம் தெரியாம ரெண்டையும் போட்டு குழப்பி ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் 8 ரக்காத்தோட கூடுதலா தொழலன்னா தஹஜ்ஜுத தொழல. தஹஜ்ஜுதை கொண்டு போய் எங்கே வைத்தால் ரமதானுக்கு என்று விசேஷமான தொழுகை இருக்கிறது, என்ன ஆனது? ரமதானுக்கு என்று விசேஷமான தொழுகை இருக்குதுங்கிறது அது இதற்கு தெளிவா இருக்குது. அவர் ரமதான மட்டும் தஹஜ்ஜுத் இல்லையா, அல்லது ரமதான விசேஷ தொழுகை இல்லையா? ரெண்டு ஒண்ணுதான் இருக்கணும். ரமதான விசேஷ தொழுகைலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னா இந்த இப்னு மாஜாவுடைய ஹதீஸை என்ன செய்வது? ரமதானுக்கு என்ன விசேஷ தொழுகை இருக்குதுன்னு வருது. இல்ல ரமதான தராவியாது ஒண்ணுதான்னா அவர் ரமதான்ல தஹஜ்ஜுத் இல்லையா? பெருமக்களே, தஹஜ்ஜுத் வேறு, தராவீஹ் வேறு. புத்திமான்கள் தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. ஏற்படுத்தியவர்கள் யார்? மனோ இச்சைக்கு சொந்தக்காரர்களா? அவர்களுக்கு ஈமானை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு பெற்றார்கள். ஞாபகம் வையுங்கள். யா அல்லாஹ், இந்த தீனுக்கு அதற்கு உமர் பின் கத்தாபை கொண்டு நீ வலுவை ஊட்டு என்று அவர்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினால் பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு வழியில போனா அந்த வழியில ஷைத்தான் போக மாட்டான். ஷைத்தான் அந்த வழியில எதிர் வழியில கூட வர மாட்டான். என்ன உமர் ரலியல்லாஹுடைய வழி விரண்டோடக்கூடியவன் உமர் ரலியல்லாஹுவை கண்டாரு. எனவே உமர் ரலியல்லாஹுடைய வழிக்கு மாற்றமா நம்ம போறோம்னு சொன்னா எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? யாரோ சில பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் போனாலும் கூட அருமையான பெருமக்களே, புத்திமான்களுக்கு சைக்கிளை போதும் என்று சொல்கிறேன், மார்க்கத்தை விளக்குவதற்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான காரியங்களை, அப்படிப்பட்ட வீணான குழப்பங்களை, அப்படிப்பட்ட அறிவில்லாத பொருத்தமில்லாத காரியங்களை தயவு செய்து செய்யக்கூடாது. யார் அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தி தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமான வழியை விட்டு உமர் ரலியல்லாஹு தவறி போயிட்டாங்க, வழி தவறிட்டாங்கன்னு இந்த துன்யாவில ஈமான்களை யாராவது சொல்லி பாருங்கள். அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தி தந்தது யார்? உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னாலே ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் பயான் செய்தார். உருக்கமான பயான் செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் மை யஇஷ் மின்கும் மின் பாதி, எனக்கு பின்னால் இந்த துன்யாவில் வாழ்பவர்கள் ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா, மாறுபட்ட கருத்துக்களை நீங்கள் பலதையும் சந்திப்பீர்கள், முரண்பட்ட கருத்துக்கள் வரும். அந்த நேரத்திலே உங்களிலே சரியான வழியில் நேரான வழியில் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு எதையும் சொல்லாம போகல. அந்த நேரத்திலே நீங்கள் சத்திய வழியில் இருக்கிறீர்களா, அசத்திய வழியிலா? அவரும் குர்ஆன் ஹதீஸ் தான சொல்றாரு, இவரும் குர்ஆன் ஹதீஸ் தான சொல்றாரு என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்ப்பதற்கு ஒரு அளவுகோலை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். என்ன அளவுகோல்? அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பற்றிக் கொள்ளுங்கள் என்பது மாத்திரமல்ல, ஒரு சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின் நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களின் சுன்னத்துகளை பின்பற்று. என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னத்தும் சேர்ந்திருந்தது என்று சொன்னால் அதுதான் நேர்வழியினுடைய அடையாளம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபதமஸ்ஸகு, பற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹு அலைஹா பின் நவாஜிர், கடவாய்ப்பற்களால் பிடித்துக் கொள்ளுங்கள். முன்படுற மனிதர்கள் அப்படி எடுத்தா வந்துரும், ஆனால் பிடிமானத்தினுடைய வலிமை கடவாய்ப்பற்கள். எனவே அல்லாஹு அலைஹா பின் நவாஜிர், கடவாய்ப்பற்களால் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியில் இருப்பதற்குண்டான அடையாளம் சொன்னார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இன்னல்லாஹ வதஅல் ஹக்க அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் தஆலா ஹக்கை வைத்திருக்கிறான் சொன்னார். உமருடைய நாவில் அல்லாஹ் தஆலா ஹக்கை வைத்திருக்கிறான். அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எத்தனையோ ஆயத்துகள் வந்தது இந்த ஹதீஸில் இருக்கிறது. முவாஃபிகாத்து உமர், அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் வந்தது என்பதெல்லாம் நமக்கு ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார் என்பது அல்ல, உமர் ரலியல்லாஹு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலால் இந்த ஈமானுக்கு, இந்த இஸ்லாத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அதற்கு உமர் தான்.
யாருடைய தலைமையிலே? உபய் இப்னு கஅப் இருந்தார். யார் உபய் இப்னு கஅப்? உபய் இப்னு கஅப் யார்? அவங்களையும் நாம விளங்கணும் பெருமக்களே. சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. அரஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய உம்மத்திலேயே ரொம்ப 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 கருணை உள்ளவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். வஅஸத்துஹு ஃபி அம்ரில்லாஹ் உமர், அல்லாஹ்வுடைய காரியத்திலே வலிமையானவர் ஹஜ்ரத் உமர் அவர்கள். வஅஸ்தகுஹும் ஹயா அன்னஸ் உஸ்மான், வெட்கத்திலே உலகத்திற்கே முன்னுதாரணம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். வஅக்லாஹும் அலி, ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு செய்வதிலே முன்னணியானவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. வஅக்லாஹும் லிகிதாபில்லாஹ் உபய் இப்னு கஅப், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதத் தெரிந்தவர்களிலே முன்னணியானவர்கள் உபய் இப்னு கஅப் ஸல்லல்லாஹு சொல்றார். எல்லாரும் அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இவர்கள் காரி, இந்த உம்மத்தினுடைய காரி என்று ஏற்றுக்கொண்டவர். ஏன்னா ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யணும் உபய் இப்னு கஅப் கூப்பிட்டாங்க. உபய் அவர்களே, லம் யகுனில் லதீன கஃபரூங்கிற அந்த சூராவை பையினாவை எனக்கு ஓதி காமிங்க, நீங்கள் ஓதி நான் கேட்கும்படி அல்லாஹ் சொன்னான். உபய் இப்னு கஅப் துடித்து போனார். என்னுடைய ரப்பு என்னுடைய பேரை சொன்னான். என்னுடைய ரப்பு என்னுடைய பேரை சொன்னான். உபய் இப்னு கஅப் அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய திருநாமத்தை சொல்லி சூரத்துல் பையினாவை நீங்கள் ஓதி நான் கேட்கும்படி என் ரப்பு சொன்னான். இந்த உம்மத்தினுடைய காரி அவர்கள் சய்யிதுல் குர்ஆன், உலகத்தினுடைய எல்லா காரிகளுக்கும் கிராத்தை ஓதுபவர்களுக்கும் தலைவர் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பட்டம் சொன்னாங்க. அதுல வஅக்ராஹும் லிகிதாபில்லாஹ் உபய் இப்னு கஅப். துன்யாவுல அந்த நேரத்துல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிருந்தவங்க 6 பேர் தான். அந்த 6 பேர்ல ஹஜ்ரத் சய்யிதுனா உபய் இப்னு கஅப் ஒரு ஆள். மாத்திரமல்ல, குர்ஆனுடைய விளக்கம் யாருக்காவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்தக்ரவுல் குர்ஆன் மின் அர்பஅத்தின், 4 பேர் குர்ஆனை சொன்னா உடனே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் தான். சும்மா கதை அல்ல பெருமக்களே, நம்முடைய வரலாறு தெளிவானது. அந்த உபய் இப்னு கஅப் தானுடைய தலைமை சாதாரணமானவர்களா? அந்த உபய் இப்னு கஅப் தானுடைய தலைமையிலே ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சய்யிதுல் காரி, உலகத்தில் உண்டான காரிகளுக்கெல்லாம் குர்ஆனை ஓதுபவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர் என்று சொல்லப்பட்ட அவங்களுடைய தலைமையிலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா ஜமாத்தையும் ஒன்றாக நிறுத்தி தொழுக வைத்ததுதான் தராவீஹினுடைய வரலாறு. இனிமே எதை எடுக்கணும்ங்கறத நீங்க எதை முடிவு பண்ணிக்கணும். இனிமே எப்படி செய்யணும்? நான் சொன்ன வரலாறு சாலிஹீன்களுடைய வரலாறு, இமாம்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, உமர்தானுடைய வரலாறு. உமர்தான் யார், உபய் இப்னு கஅப் தான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்கள் வழிவந்த ஒரு உன்னதமான தொழுகை ரமதானுக்கு என்ற விசேஷமான ஒரு தொழுகை தான் செங்கியால தராவீஹ். அதுல நாம முழுமையான கவனத்தோடு பகலில் நோன்பை கொண்டு ஜிஹாது செய்கிறோம். அல்லாஹ்வுக்காக உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் ஒரு நிய்யத்தோடு ரப்பினுடைய திருப்திக்காக நாம் காத்திருக்கிறோம். அவனுடைய திருப்திக்காக, அவனுடைய உத்தரவுக்காக இருக்கிறோம். அது மாதிரி இரவு காலங்களிலே நாம் நின்று வணங்குவது என்பது இருக்கிறதே அருமையான பெருமக்களே, அது ஒரு ஜிஹாத். தொடர்ந்து பல காரியங்களை ரமதானிலே நாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, ஜகாத் சதகாத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற ஆசையாக இருந்தாலும் சரி, இஅ்திகாஃபினுடைய தேட்டம், இதுபோன்ற எல்லா ரமதானுடைய வாக்கியங்களிலேயும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த ரமதானை நமக்கு சன்மானமாக தந்தான். இதிலே எல்லா நிலையிலேயும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் இதை கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ரமதானுடைய புனிதமான நல்ல துஆக்கள், உலகத்து மூமின்கள் யார் யார் என்னென்ன நல்ல துஆக்களை செய்கிறார்களோ எல்லா நல்ல துஆக்களிலும் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்திருப்பான். நாம் செய்யக்கூடிய குறைந்த அமல்களை அல்லாஹ் தன்னிடத்தில் அந்தஸ்துள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. இதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய ஈமானை வருவானதாக ஆக்கி அருள்வானாக. அவனுடைய பொருத்தத்தை நசீபாக்கி அருள்வானாக. சாலிஹீன்களும் அருளாளர்களும் நன்மக்களும் எந்த பாதையில் நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த ராஜவாட்டியில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.